நினைப்பு வரும். சில நேரத்துல என்ட்ட சொல்லுவாங்க, "பாஸ்டர் ஒரே நெனப்பா இருக்குது." நான் சொல்லுவேன், கண்டுபிடிச்சு சொல்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு நெனப்பு இருக்குதா? ஒரே நினைவா இருக்கிறீங்களா எத குறித்து? அப்பன்னா அத குறித்து நீங்க விருப்பமா இருக்கிறீங்க. நீங்க விருப்பமா இருந்தா தான் நெனப்பு வரும். இவர்கள் எல்லாரும் இயேசுவை விசுவாசித்து வந்தபோது, கர்த்தரை விசுவாசித்து வந்தபோது, அவர்கள் எல்லோரும் உலகத்திற்கு மேல எந்த ஒரு ஆசையும் இல்லாம, தேசத்து மேல எந்த ஒரு ஆசையும் இல்லாம, அதனால எந்த ஒரு விருப்பம் வராம, விருப்பம் வராததுனால எந்த ஒரு நினைவும் இல்லாமல், அப்படியே தேவனிடத்துல ஸ்ட்ராங்கா நின்னுட்டாங்க. நான் சொல்லுவேன் முதல்ல, நீங்கள் உங்களுடைய தேசத்த குறித்து நினைக்காதீங்க. விருப்பப்படாதீங்க. ஆசைப்படாதீங்க. அங்க இருந்து ஏதாவது ஒண்ணு கிடைக்கும்னு ஆசைப்படாதீங்க. அப்ப நீங்க ஆசைப்படாம இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட். நீங்க பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டீங்க. பின்னிட்டு திரும்பி பார்க்கிறவங்க அத்தனை பேரும் தான் விட்டு வந்த தேசத்தை ஆசைப்படுறாங்க. அங்க இருக்கிற ஏதோ ஒண்ணு ஆசைப்படுறாங்க. அதனால நினைவுல கடந்து கொட கொடன்னு குடையுது. பின்னாடி வழி திறக்குது போயிடுறாங்க. நானும் எங்க முற்பிதாக்களாகிய ஆபிரகாமும், ஈசாக்கும் விரும்புறது கிடையாது. சொந்த தேசத்தை விரும்புறது கிடையாது. அங்க இருக்கிற உறவுகள விரும்புறது கிடையாது. குடும்பங்கள விரும்புறது கிடையாது. அங்க இருக்கிற தெய்வங்கள விரும்புறது கிடையாது. ஆகவே அவர் நினைப்புல வர்றதும் கிடையாது. அதுக்கு திருப்பி போறதுக்கு வழியும் உண்டாகிறது கிடையாது. அப்ப நான் சொல்லுவேன், நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கற்பனையிலே ஸ்ட்ராங்கா இருக்கணும். எந்த காரணத்த கொண்டு நான் விட்டு வந்த தேசத்தை விரும்ப மாட்டேன். அத அதனால நினைக்க மாட்டேன். அப்படின்ற ஒரு போக்கு, மனப்போக்கு உங்களுக்கு உண்டாகட்டும். இனி ஆபிரகாமை குறித்து பேசட்டும். ஆபிரகாம் விட்டு வந்த தேசத்துக்கு போகல இல்லையா? அவனுக்கு விருப்பம் இல்ல. அதுல நினைவு இல்ல. என்னென்ன காரியத்தினால தான் விட்டு வந்த தேசத்துக்கு போகல, நினைக்கல, விரும்பலங்கிறத 3 காரியத்த சொல்லப் போறேன். முதல்ல பொதுவாட்டே சொல்றேன் இல்லையா? அநேக பேரு சர்ச்சுக்கு வர்றாங்க இல்லையா? வந்துட்டு கொஞ்ச நாள்லயே திருப்பி போயிருவாங்க. நான் முதல்ல ஒரு ரகசியத்த சொல்றேன். நீங்க விட்டு வந்த தேசத்த இப்ப நீங்க உங்களுக்குள்ளாக ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க விட்டு வந்த தேசத்துல உங்கள விடவும் ஆயிரக்கணக்கான மனுஷன் கஷ்டப்படுறான். ஆமென். உண்மையா இல்லையா? கஷ்டப்படுறான். நம்ம சொல்லுவோம், நான் விட்டு வந்த தேசத்துக்கு போப்போறேன்னு கஷ்டமா இருக்கும். ஓகே, தப்பில்ல. நீ விட்டு வந்த தேசத்துக்கு நீ போயிரலாம்னு சொல்ற. நீ போகாமலே நீ கிரகிச்சு பாரு. அங்க ஒண்ணே பாய்க்கலும் சீரோக்குள் 1000 பேர் கிடக்குறான். உனக்கு தின்ன சாப்பாடு கட்டி தர்றாரு. உடுத்த வஸ்திரம் தர்றாரு. உன் பிள்ளைங்கள் உனக்கு பயப்படுதோ இல்லையோ, தேவத்துக்கு பயந்து ஓரளவு தங்களை கட்டுப்படுத்திக் கொள்கிறது. பாவத்தை துணிகரமாய் வெளியே கொண்டு வராமல் பாவம் இருந்தாலும் அந்தரங்கத்துல வச்சுக் கொள்ளுது இல்லையா? நீ உலகத்தை பாரேன் இப்போ. அங்க பார்த்தீன்னா உன்னை விடவும் சாப்பாட்டுக்கு இல்லாத ஜனங்கள் லட்சக்கணக்குல இருக்கிறான். வஸ்திரம் இல்லாதவன் லட்சக்கணக்குல இருக்கிறான். அவருடைய பிள்ளைகள் தெருக்கள்ல சண்டை போட்டு அத சந்தோஷமாய் அனுபவிக்கிறது மாதிரி எண்ணுறாங்க. இப்படி இருக்கும்போது, எப்படி நான் விட்டு வந்த தேசத்துக்கு போவதற்கு விருப்பங்கள் வருது, ஆசைகள் வருதுன்னு கேட்கிறாரு. அப்ப நான் சொல்லுவேன், ஆபிரகாம் அதே மாரி தான். ஏன் தான் விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போகலன்னு, அவனுக்கு 3 காரியங்கள் நடந்துச்சு. 3 காரியத்துல சம்பந்தப்படுத்தி பேசுறான். 1 மனுஷன். நல்லா கேட்டுக்கிடுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 11வது அதிகாரத்துல 3 காரியத்த எழுதியிருக்கு. ஏன் திருப்பி போகல? மொத காரியம் மனுஷன். ஆமென். மனுஷன் கைவிடுவான். ஆமென் சொல்லுங்களேன். கைவிடுவானா? விடமாட்டானா? கண்டிப்பா கைவிடுவான். ஆபிரகாமுக்கு தேராகுன்னு ஒரு தகப்பன் அவரு. ரொம்ப வயசாயிடுச்சு. முதல்ல ஒரு பையன் பிறக்கிறான். அவன் பேர் ஆரான். அந்த ஆரான் பிறந்து பல வருஷங்களுக்கு கழிச்ச பின்னாடி தான் ஆபிரகாம் பிறக்கிறான். இப்போ அப்பா மகனுக்குடைய இடைவெளி என்னன்னா, ஆபிரகாம் வயசுக்கு வரும்போது அப்பா தாத்தாவாயிட்டாரு. தேராகு தாத்தாவாயிட்டார். அதனால அப்பா மேல அவனுக்கு நம்பிக்கை இல்ல. அவரால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஆரான் மூத்த அண்ணன். அந்த மூத்த அண்ணன் மேல நம்பிக்கையா இருக்கிறான் ஆபிரகாம். நம்பிக்கையா இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் பார்த்தா, அந்த ஆரான் மரித்து போய்விட்டான். அதனால ஆபிரகாமுக்கு ஒரு எண்ணம், என்னதான் மனுஷனா இருந்தாலும், நான் நம்பி போனா என்னைக்குனாலும் மனுஷன் கைவிடலாம். இயேசு எபிரேயர்ல சொல்லுவாரு, எந்த பிரதான ஆசாரியனும் மாற்றப்படுவான். ஏன்னா, அப்படின்னா கைவிடப்படுவான்.
வருஷத்துக்கு ஒரு முறையாவது, வருஷத்துக்கு 2 முறையாவது, 5 வருஷத்துக்கு ஒருக்காவது கண்டிப்பா நாம நம்பி போற மனுஷன் அந்த இடத்துல நிக்க மாட்டான். அப்போ ஏன் ஆபிரகாம் விரும்பல வெளிய போறதுக்கு? ஏன் அவனுடைய நினைப்புல மக்கள் இல்ல, உறவுகள் இல்லன்னா, எல்லா மனுஷனும் கண்டிப்பா கைவிடுவான். அதனால கைவிடுற மனுஷன நம்பி ஆபிரகாம் போவதற்கு துணியல. என்னைக்கா இருந்தாலும் ஒரு மனுஷனை கைவிட போறான். என்னை உதறி தள்ள போறான். அந்த மனுஷன்ட்ட போய் நான் கடவுள விட்டுட்டு போ முடியாதுன்னு கடவுளுடைய நினைப்பிலே இருக்கிறான். 2 அங்க இருக்கிற தெய்வம். உலகத்துல அநேகம் 90% தெய்வம் விக்கிரங்கள் தான். ஆமென். யோசுவா 24, 2, 3, 4 சொல்லுவீங்க. ஆபிரகாமை பத்தி யோசுவா சொல்லுவார். ஆபிரகாம் நதிக்கு அப்புறத்திலேயே வேறொரு தெய்வத்தை சேவித்து கொண்டு வந்தான். அப்படின்னா விக்கிரத்தை சேவித்து தான் கொண்டு வந்தாங்க இல்லையா? ஏன்னா ஆபிரகாமுடைய தகப்பன்மார்கள் விக்கிராராதனைக்காரங்க. ஆபிரகாமுடைய தகப்பன்மார்கள் விக்கிராராதனைக்காரங்க. அதனால இவங்க ஆபிரகாமுடைய தகப்பன் விக்கிரத்தை உண்டு பண்ணி ஆராதிச்சு கொண்டு வந்தாங்க. இந்த விக்கிரத்தை நம்பி அவன் கர்த்தரை விட்டு போக முடியாதுட்டான். ஏன்னா அங்க நடந்த விஷயங்களை சொல்றேன் நான் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுக்கு அப்பா தேராகு இல்லையா? தேராகுக்கு ஒரு மனைவி இருந்தா. அவருக்கு ஒரு மனைவி தான். அந்த மனைவி என்ன ஆகி போச்சுன்னா முதலே அவுட் ஆயிடுச்சு. அம்மா இல்லாமல் வாழ்ந்த பையன்தான் ஆபிரகாம். ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு ஒரு கேள்வி, விக்ரம் தேவனானால் இப்படி என்னைய நட்டாந்தரத்துல விட்டுட்டு போகாது, எங்க அம்மாவை உயிரோடு எடுத்துட்டு போயிருக்காதுன்னு ஒரு எண்ணம். அடுத்து வர்றார். அடுத்து வரும்போது அவனுடைய அடுத்த நம்பிக்கை அவங்க மூத்த அண்ணாச்சி மேல, ஆரான் மேல. ஆரானை பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 பிள்ளையை பெத்துட்டு உடனே செத்து போயிட்டார். அப்ப இவருக்கு ஃபீல் இருக்குது, எங்களை மாதிரி விக்கிரத்தை ஆராதிக்கிறது பூமியில யாருமே கிடையாது. நாங்க தான் விக்கிரத்தை உண்டு பண்ணி ஆராதிக்கிறோம். விக்கிரத்தை உண்டு பண்ணி ஆராதிக்கிற எங்களுக்கே இவ்வளவு இழப்பு இருந்தா மற்றவங்களுக்கு எவ்வளவு இழப்பு இருக்கும். ஆமென். ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்றேன். இந்த ஆபிரகாமுடைய அப்பா நதிக்கு அப்புறத்துல ஒரு தேசத்துல வாழ்ந்தாரு பாருங்க. அங்க இருந்து ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு வந்தானே, அது கடவுளாட்டு தான் அழைக்கப்பட்டு வந்தான். அதுக்கு முன்னாடியே ஆபிரகாமுடைய அப்பாவாகிய தேரகுடைய மனசுல என்னன்னா, இந்த தேசம், இந்த தேசத்துடைய குடி, இந்த தேசத்துடைய கடவுள் நமக்கு வேண்டாம், நாம் கானானுக்கு போவோம் என்று சொன்னானாம். அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆபிரகாமுக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் தன்னுடைய ஃபீல் அறிகிறான். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னாரு, நீ கானான் தேசத்துக்கு போனாரு. அவனுடைய அப்பனுக்கு அங்க இருக்கிற சூழலை விவரிச்சு பார்த்துட்டு சொல்றாரு, இனி இந்த தேசம் வேணா கானானுக்கு போயிடும். ஏன்னா இங்க இருக்கிற தெய்வம் கண்டிப்பா பழி வாங்குமே அல்லாமல் நம்மளுக்கு ஜீவன் தராது. ஆமென் சொல்லுங்களேன். இருக்குதா உங்களுக்கு? விக்கிரத்தை, அதனாலதான் யோவான்ல சொல்லுது, விக்கிரத்தை நம்புறவர் எல்லாரும் அதை விட்டுட்டு ஓடி போயிருங்க, அது ஒண்ணுக்கும் உதவாது சொல்றார் பவுல். ஏன்னா நீங்க பிரச்சனையிலும் வாதையிலும் அகப்படும் போது அவைகள் உங்களை காப்பாற்றார். ஏமேன். அப்ப இவர் ஃபீல் பண்றாரு, ஏன் போகணும்? ஏதோ கர்த்தரை ரசித்துட்டாரு, மனுஷனும் கைவிடுறான், விக்ரமும் கைவிடுது, அதனால நான் போவே மாட்டேன் ஸ்ட்ராங்கா இருந்துட்டாரு. 3வது தேசம். தேசம் இந்த பூமியை சொல்லுது பாருங்க. தேசம்னா என்ன? பூமி தான் இல்லையா? இந்த பூமி யாரையுமே வெளியே தரல. பூமியில நிறைய பேர் வாழ்றோம், எல்லாருமே இறக்குறோம் இல்லையா? அழிவில்லாத ஆத்மா எங்க போகுதுன்னு பூமிக்கு தெரியல. எல்லாரையும் பூமி விழுங்கிறது, தேசம் விழுங்கிறது, அழிவுள்ள சரீரத்தையும் அது விழுங்கிறது. அதனால இவங்களுக்கு ஒரு கிரகிப்பு, அழிவில்லாத ஆத்மா எங்க போகுதுன்னு. இப்ப நல்லா விளக்கி சொல்றேன் பாருங்களேன். இப்ப நான் இருக்கிறேன், எங்க அம்மா இறந்துருச்சு, எங்க அம்மாவுடைய ஆத்மா அழிவில்லாததான், நான் எங்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு குருட்டாட்டம் பிடிச்சு வச்சிருக்கிற ஒரு தேசத்துல வாழ்றதை பார்க்கணும். மரித்தால் உயிரோடு எந்திக்கிறார்கள் என்கிற தேசத்துக்கு போனா, அந்த தேசத்துல என்னை அடக்கம் பண்ணும்போது அந்த தேசம் என் ஜீவனுக்கு தரும் என்று சொல்லி தேசத்தை விட்டுட்டு வர்றான். நீங்க ஏன் தேசத்தை விட்டு வர்றோம் தெரியுமா? நீங்க இருக்கிற தேசத்துல உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கிடையாது. உங்க ஆத்மா மரிச்சா எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா கானான் தேசத்துல போகும்போது உங்க ஆத்மாவுக்கு உத்தரவாதம் அந்த தேசம் தருது. ஏன்னா அந்த தேசத்துல இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி அநேக பேர் மரிக்காமலே பரலோக ராஜ்யம் போயிருக்கிறான். இவனுக்கு ஒரு எண்ணம் வருது, இப்போ அவனுடைய அப்பா அவனுக்கு தேராகுக்கு, நம்ம தேசத்துல யாரும் மரிக்காம பரலோக ராஜ்யம் போனது கிடையாது, யாரும் எந்திரிச்சதும் கிடையாது. ஆனா கானான் தேசத்துல அப்படி இல்ல,
எல்லா ஆத்துமாக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கு. அந்த தேசம் மனுஷனை மரிச்சாவது மரிக்காமலாவது பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்கிறது. அதனால இவர் சொல்றாரு, வாழும்போது குடும்பம் கைவிட்டுருது, நோய் வரும்போது விக்கிரம் கைவிட்டுருது, சாகும்போது தேசம் கைவிட்டுருது. அதனால மனுஷன், விக்கிரம், அந்த தேசம் எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்கிட்டு நின்ட்டார். ஆமென் சொல்லுங்களேன். சில பேர் சொல்றாங்க, நான் எங்க கோயிலை விட்டு வர முடியாது. வரண்டாம். கேன்சர் வரும்போது நீ போயிட வேண்டியதுதான். ஹலோ, வாதம் வரும்போது போயிட வேண்டியதுதான். அப்புறம் சொல்றாரு, மறந்தும் கூட என் இனத்தை, என் குலத்தை, என் தேசத்தை, முந்தின விக்கிரத்தை நான் நினைக்கவே இல்லை, விரும்பவே இல்லைன்றார். இப்படி அவருடைய முதலாம் கற்பனைய எல்லா பிரச்சனையும் மீறி எல்லா சத்தியங்களும் அறிஞ்சு அந்த கற்பனையில ஸ்ட்ராங்கா நில்லுங்கன்றார். அவங்க நின்னாங்க பாருங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் விட்டு வந்த தேசத்தை நினைக்க மாட்டேன். ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. 3 பாயிண்ட் சொன்னேன். இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், முக்கியமான பாயிண்ட். அவங்க 3 பாயிண்ட் அவர்கள் கானான் தேசத்துக்கு திரும்பி போகாமல் இருந்ததுக்கு 3 பாயிண்ட் இல்லையா? நீங்க சொல்லுங்க, நான் ஒண்ணு கேட்கட்டும் உங்களை. நீங்க நம்ம ஊர்ல எத்தனையோ கஷ்டப்பட்டவன் இருக்கிறான் இல்லையா? நிறைய பேர் இருக்கிறான். எங்க வீட்டு பக்கத்துல நிறைய பேர் இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறான் இல்லையா? நித்தமும் ஒரு ஏழை என்கிட்ட பைசா கேட்க வருவான். நித்தமும் 2 ஏழை வருவான். நான் ஒண்ணு குறைச்சா சொல்றோம். நித்தமும் ஒரு ஏழை 2 ஏழை என்கிட்ட எங்க வீட்டுல கஷ்டமா இருக்குது, என் ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாங்க, அவங்களுக்கு வெளியே கொண்டு வர முடியல, ஒரு 2000 தர முடியுமா, ஒரு 3000 தர முடியுமா, ஒரு 1000 தர முடியும் கேட்டே இருக்கிறாங்க. அப்ப என்னுடைய மனசுல ஒரு எண்ணம் என்ன வரும்னா, எல்லாரும் சொல்றாங்க விக்ரம் கடவுள் கடவுள்னு சொல்றாங்க. விக்ரம் கடவுளானா அந்த பிள்ளைங்களை காப்பாற்றாதா இல்லையா? உறவுகள் உண்மையிலே தெய்வ பக்தி உள்ளவனா இருந்தால் தன்னுடைய உறவுகள் கஷ்டப்பட்டிருக்கும் போது கொஞ்சமா உதவி செய்யாத, எதுவுமே செய்யலையா நம்புறான். ஆனா என்னதான் காசு கொடுத்தாலும் மறுபடியும் அதுல தான் விழுவான். ஏன்னா அவனுக்கு அவன் அதை நம்பிட்டான். மூடன் பாருங்க. பைபிள் சாலமன் சொல்றாரு, மூடனை உலக்கைய பத்தி நொய்யு குத்தினாலும் மூடத்தனம் போவாது இல்லையா? விக்கிரத்தை கடவுளா சொல்றான். விக்கிரத்தை நம்பி இருக்கிற வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஐயா ஒரு வீடு, நிறைய வீடுலாம் பாத்ரூமே கிடையாது. கடவுள்னா என்னதுங்க? கடவுள் ஒரு காலமும் கடவுளை நீங்க பார்த்துட்டா, கடவுள் உங்களோடு இருந்தா இனி வியாதி, நோய், ஏழ்மை, பாவம் உங்களுக்கு கிடையாது. அதான் கடவுள். ஆமென் சொல்லுங்களேன். இது கடவுள் அல்ல. அதான் ஆபிரகாம் ஒதுங்கிட்டார். ஐயா எனக்கு அது வேண்டாயா, ஆசையே இல்லையா அவருக்கு? அந்த விக்கிரத்தை பற்றி, அந்த தேசத்தை குறித்து, அந்த ஜனங்களுக்கு ஆசையும் கிடையாது, அது நினைப்பும் கிடையாது. அப்படியே விட்டார். ஐயா அவனுகிட்ட போய் கஷ்டப்படுறத பார்க்கல, கடவுளுக்காக கஷ்டப்பட்டு போறேன். ஹலோ, கடவுள் எப்படியாவது காப்பாற்றுவாருங்க. நீங்க நம்பியிருக்கிற மதங்களும் மனுஷர்களும் தேசங்கள் கைவிட்டாலும் கர்த்தருக்காக நிற்கும் போது கண்டிப்பா உன்னை கர்த்தர் காப்பாற்றுவார். இப்ப 16வது வசனத்து எபிரேயர் 11:16 போ. இன்னைக்கு ஒரு விஷயத்தை பேசுறேன். நான் அங்கிருந்தா பேசுனேன். இப்ப ஒரு வசனத்துக்கு சொல்றேன் பாருங்க. எபிரேயர் 11:16. அதே அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள் அப்படி சொல்றாரு. நான் கானான் தேசத்துக்கு வந்துட்டேன். முன்னாடி இருந்த தகப்பன் தாய் அவங்களுடைய தேசத்துல ஏன் விட்டுட்டேன் அப்படின்னா, இவர் சொல்றாரு, அதை பார்க்கணும், எங்க அப்பா என்னை பெற்று போட்டாங்களே அந்த இடத்தை பார்க்கணும், நான் வளர்ந்த ஊரை பார்க்கணும், விக்கிரத்தை பார்க்கணும், பரம தேசத்தை, அதிக மேன்மையான தேசத்தை விரும்புறேன்றார். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லிட்டேன். இருதயத்தில் இருக்கிற நினைப்ப எப்படி தூக்குறது? நீங்க வேற ஒன்றை நினைக்கும் போது பழைய நினைப்பு மாறி போயிடும். ஆமென் சொல்லுங்களா? அவங்க எப்படி நினைப்ப கன்வெர்ட் பண்றாங்க பாருங்களா. விக்கிரமானது அப்பப்போ கூப்பிடுது, தேசமானது அப்பப்போ கூப்பிடுது. பிரச்சனைகள் வரும்போது தேசத்துடைய எண்ணம் வருது, பிரச்சனைகள் வரும்போது அப்படியே விக்கிரத்தை பற்றி ஒரு எண்ணம் வருது, பிரச்சனைகள் வரும்போது குடும்பத்தை பற்றி எண்ணம் வருது. இவர் என்ன பண்றாருன்னா, இல்ல 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 அப்படியெல்லாம் என் நினைப்பு சொல்ற மாதிரி போக முடியாது, நான் புதிய ஒரு நினைப்புக்குள்ளாக போறேன், பரமராஜ்யத்தை தேடுகிறேன். நான் பரலோக ராஜ்யத்தை தேடுறேன், அழிவில்லாத ராஜ்யத்தை தேடுறேன், நான் அந்த ராஜ்யத்துடைய நன்மைகளை தேடுறேன். ஆகவே மேன்மையான ராஜ்யத்தை நான் தேடுறதுனால இந்த கீழான ராஜ்யம், பிளகினமான ராஜ்யம், கஷ்டத்துல வைக்கிற ராஜ்யம், நோயில வைக்கிற ராஜ்யம் எனக்கு வேண்டாங்கிற ஒரு மனப்போக்கு உண்டாயிட்டு. நல்லா கேட்டுக்கிடுங்க. எப்படி நம்முடைய ஹார்ட்டை தேவத்துக்குள்ள பலமா கட்டுறது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்துல எப்படி பலமா கட்டுறதுன்னா, நீங்க ஒரு பலகீனமான காரியம் உங்களுடைய இருதயத்தை போட்டு வாட்டிட்டே இருந்துச்சுன்னா, ஒரு பலம் உள்ள காரியத்தை நீங்க நினைக்கும் போது, விரும்பும் போது, இந்த பலகீனமான காரியம் உங்க விட்டு போய்விடும். இவர் சொல்றாரு, நான் எங்க அப்பா தேசத்தை நினைக்கிற கிடையாது,
நான் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். நான்லாம் பார்க்குறேன் கிடையாது. எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரே பெரிய பணக்காரன் ஊர் தான். அங்கே பார்த்தாலும் நிறைய ஏழைகள் எல்லாம் இருந்துட்டு இருக்கிற பாருங்க. அதனால கடவுளாக இருந்தால் ஒருவனையாலே இருக்கக்கூடாது. எல்லாம் கேன்சர் தான். கொஞ்சம் காசு வச்சிருக்கிறான், கேன்சர் பிடிச்சவனும், கிட்னி போனவனும், கடவுளுடைய கூட்டம். அதை பார்த்து சொன்னது கடவுள். கடவுள் அது செய்யாது. இவர் சொல்றாரு, இந்த அதான் சொல்றாரு, மேலான ராஜ்யத்தை அவன் தேடினா. ஏன்னா அந்த ராஜ்யத்துக்குள்ள ஒருத்தன் போயினா அப்புறமா துக்கமோ பசியோ வேதனையோ எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு ராஜ்யத்தை தேடினா, அதுக்கு முயற்சி பண்ணா. அதனால இங்க துக்கத்தை வேதனை தர்ற கடவுளை ராஜ்யத்தை மனுஷனை விட்டு விட்டான்றது. நம்ம எப்ப பார்த்தாலும் நம்ம ராஜ்யம், எங்க ஊரு, எங்க தேசம். அவன் நீங்க போய் பாருங்க, உங்க தேசத்துல வறுமை தாங்க இருக்குது. ஆனா அதிக மேன்மையான ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை விரும்புறவனுக்கு, அந்த ராஜ்யத்தில் நினைப்பா இருக்கிறவனுக்கு கர்த்தர் மிகுந்த பலனை கொடுப்பார். இஸ்ரவேலுக்குள்ளாக இருக்க ஜனங்கள், அந்த ஜனங்கள், இஸ்ரவேலுடைய தீர்க்கதரிசிகள் அந்த ஜனங்களை மேல் பூச்சா பூச்சுறாங்க. கடவுள் தருவாரு. ஜனங்களுக்கு கண்கள் ஒரு குருடு பாருங்க. வேதம் சொல்லுது, அவர்கள் கேட்டும் உணராத இருக்கிறாங்க, பார்த்தும் அறிவில்லாத இருக்கிறாங்க. அவங்க பார்க்கறாங்க அந்த தேவத்தை சுத்தி, அந்த தேசத்தை சுத்தி எல்லா ஏழைகளும் பாவிகளுமா இருக்கிறாங்க. ஆனா அவங்க புத்தி வரல. இப்ப கடவுள் வந்து சொல்றாரு, நீயே பாருங்க தேசத்தை, பாழா போய் கிடக்குது. பாழான பட்டணங்கள் இருக்குது. நிறைய இடத்துல பைபிள்ல வசனம், பாழா போய் கிடக்கு பட்டணம். பட்டணமே பாழா போய் கிடக்குது. அது கடவுளுங்கிற அதை விட்டு மேலான ராஜ்யத்தை தேடுன்றார். அதிக மேன்மையான ராஜ்யத்தை தேடு. அங்க ஒரு ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்தை தேடுற மனுஷன் இந்த ராஜ்யத்துடைய பாவத்தை, இந்த ராஜ்யத்துடைய கடவுளை, இந்த ராஜ்யத்துடைய செல்வங்களை விட்டுட்டு அதை தேடுற மனுஷன் அதனாலே ஆசீர்வதிக்கப்படுறான். அந்த ராஜ்யம் கர்த்தருக்குடையது. கர்த்தரையும் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுறவன் இந்த பூமியில பசிலையும் வாதிலையும் மாட்டிக்கொள்வது முடியாத காரியம். நான் சொல்ல, பி ஸ்ட்ராங். மனுஷன் இழுக்கத்தான் செய்வான், பாவம் இழுக்கத்தான் செய்யும், கஷ்டம் இழுக்கத்தான் செய்யும். போகாதம்பே நான் விட்டுட்டு ஓடிரும்பேன் நான் விக்கிரத்தை. அங்க தேவனிடத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல தேவன் ரட்சித்தார் வந்துட்டோம் அப்படின்னு அதுல ஸ்ட்ராங் ஆயிரு. பசி பட்டின பறக்கு. அதிக மேன்மையான ராஜ்யத்தை அவர்கள் தேடினார்கள். என்னோட ஹார்ட்லாம் எப்பவுமே ஆண்டவரே பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியானவர், பரிசுத்தாவியானவர் தான் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும். அதான் விரும்பும். அந்த விருப்பத்தை மாற்றது கிடையாது. கண்ட கண்ட காரியம்லாம் இருத்துல வந்துடும். அதனால பரலோகம் 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 தான் உள்ளத்துல பேசிட்டே இருக்கிறது. கர்த்தர் கர்த்தர் ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பேசிக்கிட்டும் ராஜ்யத்தை குறித்து பேசிட்டு திங்க் பண்ணிட்டே இருந்தாதான் வேற எண்ணங்கள் எல்லாம் மாறி போகுது, அடிபட்டு போகுது. அப்ப இதை பிடிச்சிக்கின்றார். இப்படி பரலோக ராஜ்யத்தை, அந்த ராஜ்யத்துடைய அதிபதியா இருக்கிற கர்த்தரை கை கொள்ளுறவனுக்கு பலன் மிகுதி. நான் இப்போ கூட ஒரு வார்த்தை சொல்றேன், கேட்கிறானு, எத்தனை பேர் இதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க? எந்த காலத்தை கொண்டு விற்கிறதுக்கு முன்னாடி சாயவே மாட்டேன்ற எண்ணம் எத்தனை பேர் இருக்குது? அப்ப எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க சின்ன சின்ன கல்யாணம், சின்ன சின்ன கூட்டம், சின்ன சின்ன விஷயங்கள் உள்ள சாடிடுறீங்க இல்லையா? அப்புறம் பாருங்க, உங்க ஃபேஸ் எல்லாம் பாருங்க, பால் வெடிக்கிற மூச்ச மாதிரியே இருக்கும். ஒன்றும் கிடைக்கல. நீங்க பேசும்போதே சொல்லிடுவீங்க, நான் சபைக்கு வர மாட்டேன், நான் கோயில் போறேன் சொல்றீங்களா இல்லையா? சண்டை வரும்போது, பிரச்சனை வரும்போது ஒவ்வொருத்தரும் அப்ப முட்டை தான். ஹலோ, உபவாசம் பண்றீங்க எத்தனை பேர் கேட்டா எல்லாரும் கை தூக்குவீங்க. எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க கேட்டா எல்லாம் கை தூக்குவீங்க. நான் சொல்லுவேன், எனக்கு தெரியுங்க, ஒரு ஆள் உண்மையா சொல்லுங்க, எந்த விஷயத்துக்கும் விற்கிறதுக்கும், அந்த தேசத்துக்கு, நான் விட்டு வந்த தேசத்துக்கும், விட்டு வந்த கடவுளுக்கும், விட்டு வந்த மனுஷனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒருவன் சொல்லட்டு. எல்லா சர்ச்சிலும் சொல்லுவேன், இங்கிருந்து பேசுறேன், எல்லா சர்ச்சை விசுவாசம் சொல்றேன். அப்படி ஒருத்தன் இருந்தால் அவனுடைய கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்க ஏதோ விரும்புறீங்க. ஒருத்தன், சில பேர் விக்கிரத்தை விரும்பி போறான், சில பேர் ஊரை விரும்பி போறான், சில பேர் உறவை விரும்பி கர்த்தரை விட்டு போறான். நானும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஜீவனை விடுவேன்னு பவுல் சொல்றார். அங்கதான் கெத்து. அதான் சொல்லுவோம் பாருங்க, இந்த கண்ணீர் விட்டா கிடைக்கும் வாக்குத்தத்தம் சான்ஸே இல்லை. ஏப்ரல் மாசம் வாக்குத்தத்தம் கண்ணீர் விட்டா கிடைக்கும். இதுல நின்னு பாருங்க, உனக்கு சாப்பாடு போட்டோம் உறவு வந்து இழுக்கும். எனக்காக நீ வாழணும், போகாத. அந்த விக்கிரத்தை சுற்றி சூழலப்பார், அந்த மனுஷனை சுற்றி சூழலப்பார். அதை பார்த்துட்டு நிர்ணயம் பண்ணு, போகாத. இதெல்லாம் பேச ஆளே கிடையாது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நட, அப்புறம் ஓட கத்துக்க. நடக்கவே இல்லை, ஓடுன எங்க ஓடுறது? முதல்ல நட.
அவருடைய கற்பனைகளின்படி நட, அப்படிதான் சொல்லுது. அவர் கற்பனையின்படி நட, அப்புறமா ஜெபம் பண்ணலாம், ஓடலாம், முதல்ல நட, நின்னுன்றாரு. இப்படிப்பட்ட இவங்க அப்படி நின்னாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் பாருங்க நின்னாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிட்டு பதிவு பண்றேன் பாருங்க. ஆபிரகாம் சரி, ஈசாக்கு சரி, நல்லா பஞ்சம் வந்துருச்சு இல்லையா? 2 பேருக்கு நல்ல பஞ்சம். பஞ்சம் வரும்போது அப்ப ஆபிரகாமுக்கும் சரி, ஈசாக்கும் சரி, பஞ்சம் வரும்போது 2 பேரும் சொல்றாங்க, 2 பேரும் சொன்னாங்க, நம்ம எகிப்துக்கு போவோம். ஏன் விட்டு வந்த தேசத்துக்கு போனா என்ன? எகிப்துல அழகான பெண்களை எடுத்துருவானுங்களாம், அவங்களுக்கு மனைவியாக்கிடுவாங்களாம். இப்படி இருக்கும்போது அவ என்ன, என் மனைவி என்னை விட்டு போனாலும் சரி, என் மனைவி நிமித்தம் என் உயிர் போனாலும் சரி, நான் எகிப்துல மடிவனே தவிர நான் விட்டு வந்த தேசத்துக்கு போக மாட்டேன். எப்படி பாருங்க, இதான் 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 விசுவாசம் இல்லையா? நானே என் மனைவியும் போய் நான் விட்டு வந்த தேசத்துல எங்க குடும்பத்துல போய் கொஞ்சம் வாங்கி தின்னுட்டு உயிர் மீட்சி எடுத்துட்டு வரலாம். ஆனா கர்த்தர் சொல்லிட்டேன், வந்துட்டு திரும்பி போக மாட்டேன். அதனால நான் எகிப்துக்கு போய் என் மனைவி அவனை எடுத்துட்டாலும் என்னைய கொன்னுட்டாலும் அப்புறம் அப்படிலாம் சொல்றான், நான் எகிப்துல செத்துட்டு போறேன்னு, நான் ஏன் விட்டு வந்த தேசத்துக்கு போகணுன்றான். அதனால தாங்க கர்த்தர் கொடுத்தாரு, நானும் சத்து போனாலும் செத்து போவேன், என் மனைவியும் செத்து போனா செத்து போவேன், விட்டு வந்த தேசத்துக்கு நான் போக மாட்டேன். ஹலோ, இப்ப புரியுது இவங்களுக்கு எதனால கிடைச்சதுங்கிறது இப்பதான் புரியுது உங்களுக்கு. ஐயோ, இவ்வளவு பவர்ஃபுல் வாழ்க்கைலாம் வாழ்ந்திருக்கேன். ஆமாங்க, அவ்வளவு பவர்ஃபுல் வாழ்க்கை. நான் சொல்லுவேன், கர்த்தர் தேடி வந்து தர்றவர். எப்படி தேடி வந்து நம்ம ரசித்தாரோ அப்படி போல தேடி வந்து தர்றவர். அவருடைய குணமே அப்படித்தான். தெய்வத்துக்கு உண்மையா வாழ்றவனுக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் காத்திருக்கு. என் நிழல் கூட விற்கிறதுக்கு முன்னாடி சாயாது. ஏன் நிழல், உங்க நிழல் எப்படின்னு தெரியல, என்னை அடிச்சு கொண்டு போட்டா விற்கிறதுக்கிட்ட போக முடியும், இல்லாட்டி என் நிழல் வரைக்கும் விற்கிறதுக்கிட்ட போவாது. ஏன்னா பைபிள்ல 100க்கு மேற்பட்ட வசனம் சொல்லுது, விற்கிறத விட்டு ஓடிரு. நீங்க படிச்சீங்களா? உங்களுக்கு அடுத்தது விக்கிறத பற்றி பேச போறோம். ஏசாயா புஸ்தகம் 1வது அதிகாரத்துல இருந்து நீங்க ஒரு 20-22 அதிகாரம் படிச்சீங்கன்னா ஃபுல்லா விக்கிரத்துடைய அழிவுகள் தான் இருக்குது. நீங்க உங்களுக்கு இதெல்லாம் யாரும் போதிக்கல பாருங்க, தெரியல. ஒவ்வொரு அதிகாரத்தும் விக்கிரத்துல மாட்டிட்டு அழிஞ்சவன் பத்தா இருக்கி, நீ அதான் போதிக்க போறோம். அடுத்த கற்பனைக்கு போதிக்க போறோம் இல்லையா? கொஞ்ச நாளைக்கு பச்சையா இருந்த உடனே அது கனி கொடுக்கும் சொல்ல முடியாது. பச்சையா இருக்குது, கனி கொடுக்காது. நான் கனி கொடுக்கிறது ஒரே ஒரு மரம் தான், ஜீவன் இருக்கிற மரம் மட்டும்தான் கனி கொடுக்கும். ஆவி இருக்கிற மனுஷன் மட்டும்தான் கனி கொடுப்போம். இப்ப பலன்களை சொல்றேன் பாருங்க. எபிரேயர் 11:16 இருக்குது. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்த பண்ணினாரே அப்படின்றார். இந்த ஜனங்கள் கர்த்தருக்காக ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, பரம ராஜ்யத்தை அவங்க தேடினதுனால அவங்களுக்கு ஒரு ராஜ்யத்தையே ஆயத்தப்படுத்தினாராம். 12 முத்துக்களால் 12 பொன்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு புதிய எருசலேமை உண்டு பண்ணி கொடுத்தாராம். நான் சொல்லுவேன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்னதுக்காக ஒரு புதிய ராஜ்யத்தை ஏற்படுத்தினார்னா, பூமியில அந்த மனுஷனுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். அவ விசுவாசத்துக்கு இனி சென்றடைய முடியாத ராஜ்யத்திற்காக ஏற்கனவே ஒரு ராஜ்யத்தை அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாராம். வாழ இன்னும் போகல, இனி இயேசு வந்தாதான் வாழ போவான் ஆபிரகாம். அப்படிப்பட்ட ஆபிரகாமுக்கு இயேசு வர்றதுக்கு முன்னாடியே பைபிள்ல எழுதப்பட்டிருக்குது, ஆபிரகாமுக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாராம். அவிசுவாசம், அதனால சொல்றான் விசுவாச தகப்பன் அவன், விசுவாசத்துடைய பெரிய தகப்பன். நான் சொல்றேன், பரலோக ராஜ்யம் அவனுக்காக ஏற்படுத்தப்பட்டது, ஆபிரகாமுக்காக. அதுக்குள்ளாக அந்த விசுவாசம் உடையவர்கள் அதுக்குள்ளாக பிரவேசிக்க முடிகிறது. ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாராம். நான் சொல்றேன், பூமியில இருக்கும்போது அவனுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருப்பார். அவன் நினைச்சு கிடைக்காத பொருள் ஒன்று கூட இருந்திருக்காது. அவ்வளவு பெரிய விசுவாச வீரன். பொண்ணு கிடைக்கும், பொருள் கிடைக்கும், மாப்பிள்ளை கொடுத்துறது. கர்த்தர் சொல்ற ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கி தந்தார் கர்த்தர். உங்களுக்கு அந்த ராஜ்யத்துடைய சிறு துகள் போதும், இந்த உலகத்துல பெரிய பெரிய காரியங்களை ஜெயிச்சிடலாம். ஃபர்ஸ்ட், கர்த்தர் இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்துடுறீங்க. 2, உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. இந்த தேவனுடைய பலன்கள் எல்லாம் எப்படி கிடைக்க போகுதுதான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான் தேவத்தை ஸ்ட்ராங்கா இருக்கிறது. 2வது ஸ்டேஜ் சொல்லுது இந்த பலன்கள் எப்படி தர்றாரு. அதிக மேன்மையானதை ஃபர்ஸ்ட் விரும்புங்க. விரும்புறீங்களா? நீங்க எனக்கு 4-3 பங்களா வேணும் விரும்புறீங்களா? நீங்க 10 போட்டு வேணும் விரும்புறீங்களா? நீங்க பெரிய பெரிய கடைகள் போத்தீஸ் மாதிரி வைக்கணும் விரும்புறீங்களா? நீங்க பெரிய பெரிய டிராவல்ஸ் வாங்கிவிடணும் விரும்புறீங்களா? நீங்க அதிகமானவைகளை விரும்புங்க. பைபிள் சொல்லுது பாருங்க, எபிரேயர் 11:16. அதே அல்ல, இத்து போன காரியத்தை அல்ல விரும்புறது, செத்து போற காரியத்தை விரும்புறது.
சின்ன சின்ன குடிசைகள் எல்லாம் விரும்புறது, சின்ன சின்ன சாப்பாட்டை எல்லாம் விரும்புறது, அதிக மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். அதிக மேன்மையானதை விரும்பினார்கள். அதுல ஒண்ணு போடுறது பரமதேசம். அதிக மேன்மையானதை விரும்பினார்கள் இருக்குது. இந்த விருப்பம் ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள வரணும். ஃபர்ஸ்ட் கர்த்தருக்குள்ள கட்டப்படணும். இரண்டாவது விருப்பம் வரணும். இந்த விருப்பத்தை இனி உங்களுடைய காலத்துக்குள்ளாக அந்த என்ன விரும்புனீங்களோ அந்த விருப்பத்தை உங்க கையில பெற்றுக்கொள்ளும்படிக்காக வாழணும்ன்றாரு. எப்படி வாழ்றது? விரும்பினதை பெற்றுக்கொள்வது ஒரு கோட்பாட்டு இருக்குது. இனி லூக்கா 12:48 போறோம். அங்க தான் பார்ப்போம். நல்லா ஸ்ட்ராங் ஆயிரு கர்த்தர்ட்ட. 2 பெருசா ஆசைப்படு. 3 கோட்பாட்டை கத்துக்க. லூக்கா 12:48 அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்கிறவன் எவனோ சில அடிகளை படுகிறான். இந்த வசனம் பெருசா யாரும் எடுக்க மாட்டாங்க. அதாவது நல்லா கேட்டு, நீ எந்த பெரிய ஆளா இரு இல்லையா, நான் விளக்குறேன் பாருங்க. எனக்கு இந்தியா இல்லையா, நான் இந்தியாக்காரன். நான் இந்தியாக்காரனா இருந்தாலும் எனக்கு அடி உழுற மாதிரி வாழ்ந்தா எனக்கு அடி விடும். எத்தனை பேர் புரியுது? நான் இந்தியாக்காரனாக்க, அதனால என்ன யாரும் அடிக்க முடியும் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு நீங்க கன்னியாகுமரிக்காரங்க வச்சுக்கீங்களா, இல்லைன்னா நாகர்கோவில்காரங்க வச்சுங்க. உங்க ஊர் தாங்க. நீங்க உங்க ஊர்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறீங்க. அஸ்திவாரம் போட்டு வீட்டை கட்டி எல்லாமே பங்கு வச்சிருக்கிறீங்க. நீங்க என்னதான் பங்கு வச்சு அஸ்திபாரம் போட்டு வீட்டில் பங்கு ஊர்ல பங்கு வச்சிருந்தாலும் நீ தப்பு செஞ்சா உழுறது உழத்தான் செய்யும். ஆமாவா இல்லையா? உழுமா உழாதா? அது ஒரு கோட்பாடா இல்லையா? நான் ஃபர்ஸ்ட் ஊர்க்காரன் தான். இனி ஊர்க்காரன்றதுக்காக நீ பண்ற தப்புக்கெல்லாம் ஒன்றும் சொல்லாம போக மாட்டாங்க. நீ ஊர்க்காரங்களா இருந்தாலும் கொடுக்கறத கொடுத்து அனுப்புவாங்க. அதே சொன்னாரு. நீ என்னதான் கிறிஸ்தவனா இருந்தாலும், என்னதான் தேவனுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தாலும், நீ தப்பு செஞ்சா சில அடிகள் கிடைக்குதா இல்லையா? கிடைக்குதா இல்லையா? கிடைக்குது. அப்ப இதுதான் ஃபார்முலான்றாரு. அப்படி போல ஃபார்முலா சொல்லிட்டாரு இல்லையா? அப்போ கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி வாழ்ந்தா கொஞ்சம் அடி கிடைக்கும். நிறைய அடி வாங்குற மாதிரி என் கேரக்டர் தப்பா இருந்தா நிறைய அடி கிடைக்கும். உங்க விருப்பத்தின்படி தான், உங்க ஆசையின்படி தான் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஃபர்ஸ்ட் இதை சொல்லிட்டாரு. உங்க ஆசை உங்க விருப்பத்துக்கு தான் கிடைக்க போகுது. நீ விரும்புறபடி கொஞ்சம் அடி வாங்கணும்னா கொஞ்சம் தப்பு, நிறைய அடி வாங்கினா நிறைய தப்பு செஞ்சா கிடைச்சிரு. அப்படி சொல்லிக்கிட்டு இப்போ அந்த ஃபார்முலாவை மறுபடி பேசுறாரு. எவனிடத்துல அதிகமா கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்துல அதிகமா கேட்கப்படும். முதல்ல சொன்னாரு நல்லா ஆசைப்படுங்கன்னாரு. ஆசைப்படணும் கொடுத்துட்டாரு இல்லையா? கொடுத்துட்டு அப்புறம் சொல்றாரு அதிகமா எடுக்கப்படும். ஹலோ, புரிஞ்சுதா? அப்ப நான் இதை கரெக்டா சொல்றேன். யாரெல்லாம் அதிகமா ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாரும் அதிகமா தேவத்துக்கு தேவன் கேட்பாரான், தேவத்துக்கு கொடுக்கப்படுன்றாரு. யாரெல்லாம் அதிகமா தேவத்துக்கு கொடுக்கிறானோ அவனுக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறதுன்றார். பரமல புரிஞ்சுட்டு, அதாவது என் விருப்பத்தின்படி நான் வாழும்போது சின்ன அடியோ பெரிய அடியோ உழுற மாதிரி என் விருப்பத்தின்படி தேவனுக்கு நான் தேவத்துக்கு கொடுக்கும்போது, இல்லைன்னா தேவன் ஃபர்ஸ்ட் தந்த பின்னாடி நான் 2வது தேவனுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஃபார்முலா இயங்க ஆரம்பிக்கிறது. அதுதான் முதல்ல சொல்லிட்டாரு. அடி வாங்குறவன் சும்மா அடி வாங்கல இல்லையா? செய்த தப்புக்கு அடி வாங்குறான். அந்த ஃபார்முலாவை அப்படியே தேவன் தூக்கிட்டு ரகசியத்தை ஊமையா சொல்றாரு. எவன் அதிகமா பெற போறான், யார்கிட்ட நிறைய கர்த்தர் கொடுக்கிறாரோ அவனை நிறைய வாங்க போற. இந்த ஃபார்முலாக்குள்ளாக நீங்க கட்டப்பட வேண்டும். அடுத்த கட்டம் ஃபர்ஸ்ட் கிறிஸ்துக்குள்ள கட்டப்படு, 2 அந்த ஃபார்முலா கட்டப்படு. நிறைய பேருக்கு கர்த்தர் கொடுத்தாரு இல்லையா? கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. 1 லட்சம் கொடுத்தாரு, சம்பளம் 50,000 கொடுத்தாரு, 2 லட்சம் கொடுத்தாரு, 3 லட்சம் கொடுத்தாரு. கர்த்தர் நிறைய கேட்டாரு. கேட்கும்போது இருதுன்னு சொல்லிட்டு 4 லட்சம் ரூபாய் சம்பளம், 1 லட்சம் ரூபாய் சம்பளம், கர்த்தருக்கு 10,000 கொடுக்கணுமா? இப்ப விருப்பத்தை என்ன பண்றோம்? டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுறோம். இல்ல, யார் இடத்துல கொடுக்கப்படுதோ அவன்கிட்ட கேட்கப்படுங்கிற விருப்பம் நான் அந்த கற்பனைக்கு உட்படல சொன்ன உடனே கர்த்தர் கற்பனை தந்ததுனால அந்த கட்டளையிலிருந்து அவர் விலகிட்டார். இப்ப கடவுள் இல்லாம போயிட்ட கொஞ்ச நாளைக்கு அந்த பச்சை இருக்கும், அப்புறமா கருத்து. எல்லாரும் சொல்லுவாங்க ஜெபம் பண்ணணும். நான் சொன்ன ஜெபம் தப்பு இல்ல, குட், நல்ல வீரியம் உள்ளதான். ஆனா அதை பார்க்கிற 100 மடங்கு பவர். நீ தப்பு செஞ்சா எப்படி அடி கிடைக்குமோ, கொஞ்சம் தப்பு செஞ்சா கொஞ்சம் தப்பு, நிறைய தப்பு செஞ்சா நிறைய அடி. அந்த ஃபார்முலா தான் நன்மையிலும். கொஞ்சமா வேணுங்கிறவன் கொஞ்சமா கேள், கொஞ்சமா கொடு. நிறைய வேணுங்கிறவன் நிறைய கேள், நிறைய கொடு. இந்த ஃபார்முலா கண்டிப்பா ஒரு மனுஷனை வெற்றி சிறக்க பண்ணுகிறது. இனி நிறைய கொடுத்தது ஆபரம், நிறைய கொடுத்ததை பின்னாடி சொல்றேன், அடுத்த வாரம் இல்லையா? இருக்கிறீங்களா? எப்ப பார்த்தாலும் கர்த்தர் தரணும்,
ஆனா நான் கொடுக்க மாட்டேன். ஃபார்முலாவில் இல்ல ஆளு. நான் ஃபார்முலாவில் இயங்குறேன் நான். இப்ப அடுத்து பாருங்க. மனுஷனை பத்தி அப்புறம் பேசிக்கிறேன். மனுஷரு அதே வசனம் லூக்கா 12:48 மனுஷரு எவனிடத்தில் அதிகமாக ஒப்புவிக்கிறார்களோ அவரிடத்தில் அதிகமாக கேட்கப்படும். இருக்கிறீங்களா? இது நான் விளக்கி சொல்றேன் பாருங்க. ஆமென் சொல்லுங்களா? யாரிடத்துல தேவன் அதிகமா தர்றாரோ அவனிருந்து அதிகமா தேவன் எடுக்கிறார். எனக்கு நிறைய தந்துட்டு தேவன் நிறைய கேட்குது. இந்த ஃபார்முலாவுக்கு நான் கட்டுப்படுகிறேன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஃபார்முலாவுக்கு நான் கட்டுப்படுறேன்னு அர்த்தம். எனக்கு பயமா இருக்குது. தேவன் தந்ததை எடுத்து நான் மறைச்சு வைக்க முடியாது. தேவன் தந்ததை எடுத்து மறைச்சு வச்சா மறுபடியும் இந்த ஃபார்முலா எனக்கு வேலை செய்யாது. அதனால தேவன் தந்ததை தேவனுக்கு திருப்பி கொடுத்துறாரு. தாவீது அதனால சொல்றார், தேவன் தந்தார், தேவனை திருப்பி கொடுத்தேன். இல்லையா? யோபு சொல்றாரு, தேவன் தந்தார், தேவன் எடுத்தார். அந்த ஃபார்முலாவை இயக்குறாங்க. யாரோ அந்த ஃபார்முலாவை கர்த்தட்ட இருந்துட்டு இந்த ஃபார்முலாவை யாரெல்லாம் இயக்குறாங்களோ அது மல்டிப்ளை ஆகுது, பெருகுதுன்றாரு. கர்த்தருடைய ஃபார்முலால இயங்குவேன் நான். ஆமென். ஒன்றரை ஜெபம் உங்க ஜெபத்தை யார் கேட்டது? முதல்ல ஃபர்ஸ்ட் நில்லுங்க, அப்புறம் ஜெபத்துக்கு போங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிக்கணும்னா படிப்பு ஏறினாலும் ஏறலாட்டி 4 மணி நேரம் புக் எடுத்து படிக்கிறதே கடமை. யாருச்சும் ஏறல, 2ஆவது பிரச்சனை. என் ஃபார்முலாவை நான் இயக்குனால் நான் சொல்லுவேன், கொஸ்டின் எடுத்து பார்க்கும்போது ஃபுல்லா ஆன்சர்லாம் தெரிஞ்சதாட்டே இருக்கும். நான் ஃபார்முலா இயக்காம கொஸ்டின் எங்க நடக்குன்னு தெரியாது. அப்புறம் சொல்றது, இந்த ட்ரிப்பு கொஸ்டினுக்கு ஆன்சர் ரொம்ப கஷ்டம். ஃபார்முலா இயக்கலாத கஷ்டம். ஒரு ஆள் சொல்லு கொஸ்டினுக்கு ஆன்சர் ரொம்ப கஷ்டம். அதே ஸ்கூல்ல நம்பர் 1 எடுக்க சொல்லுது, இந்த ட்ரிப் ரொம்ப ஈஸி. ஃபார்முலா கை கொள்ளுற மனுஷன் ஒரு காலமும் தோற்று போக மாட்டான். ஜெயத்தை அவனை விட்டு மாறவே செய்யாது. 12:43 பாருங்க. அப்படியே செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். இதான் சொல்ற, அப்படியே செய்றானே அவன் பாக்கியவான். செஞ்சுட்டே இருக்கிறான் பாருங்க. அத தொடர்ச்சியா செய்றானே அப்படி பாக்கியவான். 43 பின் செய்ற அப்படி செய்றவன் ஊழியக்காரன் பாக்கியவான். 44 சொல்றாரு, மிகுதியான பலன், மிகுதியான பலன், மிகவும் மிகுதியான பலன் சொல்றாரு. தனக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணக்காரனா வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஃபார்முலாவை இயக்கிட்டே இருந்தா, இந்த ஃபார்முலாவை இயக்க சொன்ன கர்த்தர், இந்த ஃபார்முலா இயக்க சொன்ன பண பொருளாதாரங்களுக்கு சொந்தக்காரர் கர்த்தர் சொல்றாரு, இந்த ஃபார்முலாவை இயக்கி கொண்டிருந்தா தனக்கு உண்டான எல்லா நன்மைகளுக்கும் அவனை விசாரணக்காரரை வைத்து பெரிய ஆசியும் செல்வத்தை உடையவனா மாற்றி விடுகிறார். கர்த்தருக்காக நின்று மேன்மையானவைகளை தேடு. அது மட்டும் செய்யாத. அந்த மேன்மையானவைகளை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் என்ன பிரமாணங்களை உபதேசம் பண்ணாரோ அதுல ஓடு. அடி வாங்குற மாதிரி வாழ்ந்தா அடி கிடைக்கும். தரித்திரனா வாழ்ந்தா தரித்திரம் வரும். பணக்காரனா வாழ்ந்தா பணம் வரும். பெருசா வேலை செஞ்சா பெருசா பணம் வரும். சின்னதா வேலை செஞ்சா சின்னதா பணம் வரும். 6 மணி நேரம் வேலை செஞ்சா உனக்கு ஒரு நாளைக்கு 600 ரூபான்னு, நீ 12 மணி நேரம் வேலை செஞ்சா 2000 ரூபா கொடுப்பான். இல்லையா? இருக்குதா? இருக்கு. நைட் டியூட்டிக்கு டவுல் சம்பளம், பகல் ஒரு சம்பளம். 8 மணி நேரத்துக்கு உனக்கு 600 ரூபான்னு. இதே 8 மணி நேரம் நைட்டு நீ வேலை செஞ்சேன்னா 1200 ரூபா தருவோம். ஒரு நாளைக்கு 1800 சம்பாதிக்க முடியும். இதுதான் ஃபார்முலா. இதை இயக்கிறவன் ஒரு காலம் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டான். உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நியமனத்தில் நீ ஓடிட்டே இருந்தேன, ஒரு காலம் வரும் 1000 பேருக்கு போஷிக்கும்படிக்க கர்த்தர் உன்னை நடத்தும். வேலை செய்றவங்களுக்கு சொல்றேன், ஓடிட்டே இரு. திருப்பி திருப்பி ஓடு. கடவுள் எனக்கு தரலன்னு சொல்லாத, நீ ஓடு. கடவுள் தரலன்னு சொல்றவங்க முட்டாள். நீ எந்திரிச்சு ஓடு. எவ்வளவு வேலை செஞ்சா எவ்வளவு கிடைக்குமோ ஓடிட்டே இரு. வேலை இல்லைன்னு சொல்லாத, வேலையை தேடு. வேலை தேடினா கிடைக்குன்னு சொல்லாத, போராடு. ஓடிட்டே இரு. ஜெயிக்கிறது நிச்சயம். அவர் சொல்லிருக்கிறாரு, இந்த ஃபார்முலாவை இயங்குறவன் எல்லா நன்மைகளுக்கும் விசாரணைக்காரனா இருப்பான். வைக்கப்படுன்ற 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே சில பேர் வீடியோ காலும் ஜெபம் பண்ணேன் பிரதர், கர்த்தர் ஒன்னே போசிக்கல, காக்கா வரும்னு காத்தே இருந்தேன் கதவு பக்கத்துல, யாரும் தட்டையில. 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணல, காக்கா வரண்டாம். நீ கதவை திறந்துட்டு வேலைக்கு போ. எங்க சாதாரணங்க காக்கா வரணும் நினைக்கிற? காக்கா எதை கொண்டு வரணும்னு நீ ஆசைப்படுறியோ அதை நீ வேலைக்கு போய் எடுத்துட்டு வா. ஏன் காக்கா உனக்கு வேணும் எக்ஸ்ட்ராட்டு? கடவுள்கிட்ட நம்ம பரலோகத்தில் போனால் இந்த கேள்வி கேட்பேன், ஒரு காக்கானால எங்கள் ஊர் நாசமாக போய் கிடையாது. உண்மையில யாரும் வேலைக்கு போகிற கிடையாது. காக்கா வரும், காக்கா வரும், காக்கா வரும். விதைக்கிறது நீர் பாய்ச்சிறது உன் வேலை, விளைச்சறது மட்டும்தான் கர்த்தர் வேலை. நீ விதைக்கல நீர் பாய்க்கலன்னா கண்டிப்பாக நீ அறுக்கவே முடியாது. நான் மேன்மையானவைகளை விசுவாசிக்கிறேன்,
மேன்மையானவைகள் ஆசைப்படுறேன், அந்த மேன்மையானவைகளுக்காக நான் மேலான காரியங்களை ஓடுறேன் நான். அதனால அறுவடை மிகுதியா இருக்கும். அதான் பவுல் சொன்னாரு. நான் வண்டி ஓட்டுவேன் ஃபர்ஸ்ட்டு, சாப்பாட்டுக்கு வழி இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த காலம் உண்டு. என் வண்டியில ஒரு வார்த்தை போட்டிருப்பேன். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு பலன் இருக்குது. அது இன்னைக்கு வேணா நடக்காம இருக்கலாம். ஆனா என்னைக்கா ஒரு நாள் அத நான் சாதிச்சே தீருவேன் நான். அந்த வசனத்தை எப்பவும் என் கண்ணு பார்க்கணும் வண்டியில ஏறும்போது. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அங்க பவுல் சொல்றாரு. ஓடிட்டே இருக்கிறேன் நான். என்னைக்காவது அந்த பலத்தினால நான் சக்சஸ் அடைவேன். அவர் சொன்ன உடனே செய்யற மனுஷன் பாக்கியவான். அந்த மனுஷனுக்கு தேவனே வேற காரணம் எந்த இடத்தையும் கொடுக்கிறான்றது. நம்ம மனசு வரல. கதவு ஆண்டவர் வர்றாரு, கதவை தட்டுறாரு. அப்பா கொஞ்சம் நெஞ்ச இருத தட்டுறாரு. தந்தன உனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், உனக்கு 4 லட்ச ரூபா தந்தன அப்படின்னு கதவை தட்டுறாரு. இல்ல 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 அப்படி தொடச்சு விட்டுறாரு. டக்குன்னு கதை திறக்கிறான் பாருங்க. அவனுக்கு சொல்றாரு, அவன் வயிறு நிரம்பும்படிக்காய் அந்த எஜமானன் காரியம் செய்றாரு. அதாங்க ஓமையில இருக்குது. நம்ம அப்படி ஐயோ ஐயோ நெஞ்ச தந்தன அப்படியா? எனக்கு கர்த்தர் தந்தாரோ? எனக்கே பத்தினியே எப்படி இருக்கும்? எஜமான் ஒரு வீட்டை கொடுத்து, வீட்டுக்கு காவலாளி அவனை வச்சுக்கிட்டு, கதவை மட்டும் திறந்து குடியான்னாரு. அதுக்கு அவன் சொன்னா, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி வர முடியாது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. நல்லா அழகா இருக்கும் பாருங்க. இதுக்கு கீழே நீங்க படிச்சு பாருங்க. இருதயம் வருதா இல்லையா? வரணுங்க வெற்றிக்கு. இப்படிதான் வெற்றி பெற முடியும். இதை நீங்க செய்யறது கஷ்டம், செஞ்ச வெற்றி அடைஞ்சிருவான். எஜமான் கல்யாணத்துக்கு போயிருக்கிறார். திருப்பி வருவதற்கு நேரம் ஆயிடுச்சு. அவரு 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் வந்து தட்டுவார் இல்லையா? அப்ப தட்டும்போது அந்த எஜமா அந்த வேலைக்காரன் அந்த நேரத்துல போய் அந்த கதவை திறந்து கொடுத்தா, அந்த மனுஷனுக்கு தான் அவர் சொல்றாரு, தனக்கு இருக்கிற ஆஸ்தி எல்லாவற்றுக்கும் மேல அவனை விசாரக்காரனை வைப்பான் இருக்குது. மனுஷகுமாரன் நீங்க நினையாத நேரத்துல தான் வருவார். இருக்குதா இல்லையா? நீங்க நினைச்சிட்டே இருப்பீங்க, நான் அடுத்த வாரம் கொடுக்கலாம், அடுத்த வாரம் கொடுக்கலாம். ஆள் இந்த வாரம் வந்துட்டு போயிரு. நினையாத நேரம், அதான் நினையாத நேரம்னா உங்களால முடியாத நேரத்துல தான். நீங்க ஜெபிக்க முடியாமல் கர்த்தருக்கா வாழ முடியாத அந்த நேரத்துல தான் மனுஷகுமாரன் வருவார்ன்றார். அப்படி போல 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம்ங்கிறது மனுஷனுக்கு நல்ல நித்திரை நடக்கிற காலம். ஜாமம் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் தான் என்ன நோய் இருந்தாலும் தூங்குற காலம். அதுதான் அந்த காலத்துல, அதாவது உங்களால செய்ய முடியாத காலத்துல, எந்திக்க முடியாத காலத்துல, தட்டுனாலும் எந்திக்க முடியாத காலகட்டத்துல தான் மனுஷகுமாரன் தனக்கான ஒரு வேலையை செய்வார். அந்த பார்த்துட்டு ஒருத்தர் டக்குன்னு சுதாரிச்சுட்டு, அந்த கிரிட்டிக்கலான நேரத்துல என் தேவத்தை நான் கண்டிப்பா கனம் பண்ண வேண்டும் என்று எனக்கு இயலாமையிலும் கூட எந்திரிச்சு கதவை திறக்கிறான் பாரு. அவர் தட்டும் போது இருதயம் தான் கதவை தட்டுறான் பாரு. அவனை தான் சொல்றாரு எல்லாவற்றுக்கும் மேல அதிகாரி வாய்ப்புன்றாரு. நான் சொல்லுவேன், விசுவாசங்கிறது சாதா இல்லை, அது சோதனையில் மிகுந்தது. ஏன்னா இதை நான் எங்களுக்கு கொண்டு வந்தோம்னா அடுத்த வாரம் விசுவாச சோதனை பற்றி பேச போறேன். அடுத்த வசனம் இருக்கு பாருங்க, 17 இடத்துல 18 இருக்கு. ஆபிரகாம் சோதிக்கப்பட்ட போது தான் பிள்ளையையும் பலியாக ஒப்பு கொடுத்தான்றது. இதுதான் சோதனை. நீ எப்போ படிப்பியோ, எப்போ உன்னால கொடுக்க முடியாதோ, எப்போ உனக்கு பிரச்சனையோ, எப்போ உனக்கு பாடோ, அப்பதான் தேவன் தன்னுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணும். இப்போ உன் பிரச்சனையா கர்த்தரா? நான் தூங்குற அன்னைக்கு தான் பிரச்சனை வரும். நான் கொடுக்க முடியாத அன்னைக்கு தான் அங்க கர்த்தர் ஏதாவது உண்டு பண்ணி வச்சும். ஆனா அன்னைக்கு தான் என் விசுவாசம் தெரியும். என் பிரச்சனையில நான் பார்க்கறதா இல்லை, என் பிரச்சனையில மடக்கி இழுத்து போட்டுட்டு கர்த்தர் தட்டும் போது அவருக்கு கதவை தட்டுறதான்னு நான் திறந்து கொடுக்கும் போது நான் எல்லாவற்றுக்கும் மேலே விசாரணைக்காரனை கர்த்தர்னு வச்சிடுறாரு. இங்க இருக்கிற எல்லாருமே நான் சொல்லுவேன், கிரிட்டிக்கலான டைம்ல உங்களை தட்டும் போது நீங்க எந்திக்க மாட்டீங்க. தூக்கத்திலே தான் கிடப்ப, அரண்ட தூக்கத்துல முடியல. நல்ல வேலைக்காரன் எப்ப கடவுள் தட்டினாலும், அவர் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம்ங்கிற பயங்கர மோசமான டைம், பயங்கர தூக்கத்தினுடைய ஆவி அந்த தான் வேலை செய்யும். அப்பமா இருந்தாலும் எந்த சூழ்நிலை கர்த்தர் தட்டினாலும், எப்ப ஏண்ட கர்த்தர் கேட்டாலும், எனக்கு வாழவே முடியாதுங்கிற சூழ்நிலை கர்த்தர் கேட்டாலும், அன்னைக்கு நான் கர்த்தருக்கு எந்திரிச்சு என்னுடைய பணிவிடைய செய்தே ஆவேன். நான் பெருசா ஆசைப்படு, அது ஒரு ஃபார்முலா ஏக்கு. பெருசா ஆசைப்படுறவன் பெருசா காரியம் செய், கண்டிப்பா அவன் பெருசா நிற்பான்.